இன்னும் கொஞ்சம் ஸ்ப்ளிட் பண்ணிட்டு பார்த்தோம்னா, ஸ்பெஷலி இந்த ஆல்டர்னேட்டர்ல பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டர் அந்த காயில் ஓகே அந்த ஸ்டேஷனரியா இருக்கும். அது ரொட்டேட் ஆகாது. அது ஃபிக்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். அதுக்கு ஸ்டேட்டர்னு சொல்லுவோம். 2வது வந்து ரோட்டர் வந்து அந்த மேக்னெட் ஃப்ளைவீல் இருக்குல்ல, ஃப்ளைவீல் அசெம்பிளி அதுல பெர்மனன்ட் மேக்னெட்ஸ் இருக்கும். ஸோ டோட்டல் 12 மேக்னெட் அதுல குடுத்துருக்காங்க. ஸோ அந்த யூனிட்டுக்கு வந்து நம்ம அது ரொட்டேட் ஆயிடும். கிராங்க் ஷாஃப்ட் மேல ஃபிட் பண்ணியிருக்காங்க. அது ரொட்டேட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கு உள்ள பார்த்தீங்கன்னா, 12 மேக்னெட்டிக் போல்ஸ் குடுத்துருக்காங்க. அதே மாரி 18 இந்த காயில் அசெம்பிளில ஸ்டேட்டர் அசெம்பிளில பார்த்தீங்கன்னா, 18 போல்ஸ் இருக்கு. 18 வைண்டிங் காயில்ஸ் பார்த்திருப்பீங்க. பாருங்க இதுல. டோட்டல் 18 இருக்கு. ஸோ அது அந்த நான் மேக்னெட்டிக் போல்ஸ்ன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் அது கூட வந்து ஒரு சிகேபி சென்சார், கிராங்க் பொசிஷன் சென்சார் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த சென்சார் வந்து அதுல ஆல் ஐசிஸ் இருக்கும். ஓகே ஆல் எஃபெக்ட்ல ஆல் எஃபெக்ட் பிரின்சிபல்ல வேலை செய்ற ஆல் ஐசிஸ் அதுல குடுத்துருக்காங்க. அது மெயின்லி அத நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்லைடுல அது எதுக்காக வேணும்ன்றது. நெக்ஸ்ட் ஸ்லைடு. நெக்ஸ்ட் ஸ்லைடு ப்ளீஸ்.